பிரசாந்த் பாண்டிராஜ் கோட்டை கருப்பசாமி ஆகியது வந்தோம் வென்றோம் நின்றோம் என்றில்லாமல் 106 கிலோவிலிருந்து 96 கிலோ கிட்டத்தட்ட 20 கிலோ எடை குறைந்து கதாபாத்திரத்திற்கு நிச்சயங்களால் நிரப்பியிருக்கும் இயக்குனர் நடிகர் வாரண்ட் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க, இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சவங்க, இனிமேல் உழைக்க போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆனால் எல்லா பேரையும் சொல்லிட்டாரு, சாம்சிஎஸ் மட்டும் விட்டுட்டாரு. ஆமாம், அதனால் அவர் பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோன்னே இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே அவுட் ஆஃப் வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. எல்லா ஹீரோயின்ஸ்லேருந்து இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள்லேருந்து திருச்சியில் லொக்கேஷன் கொடுத்தவங்கலேருந்து சாப்பாடு போட்டவங்கலேருந்து இதில் வந்து நான் வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு சாரி, சொன்ன டைமுக்கு இதை வந்து என்னால் லான்ச் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் வந்து ஜி5யோ ப்ரொடக்ஷனோ கண்டிப்பாக கிடையாது. முழுக்க எங்களுடைய க்ரியேட்டிவ் காலில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்குள்ளே எல்லா எபிசோட்ஸும் வந்துடும். நான் உங்கள் எல்லாருக்கும் விலங்கு பண்ணப்போ அந்த வெளியே நின்றுக்கிறப்ப என்ன பதட்டத்தோடு இருந்தாலும் அதே பதட்டத்தோடு பயத்தோடையும் இப்போயும் இங்கேயே உட்காந்துருந்தேன். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரும். இதில் வந்து நான் கொடுத்த பட்ஜெட்லேருந்து அதிகமாக செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து மதன் சார் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்க வாங்கின சம்பளத்தை விடையோ நிறைய உழைப்பு இதுக்காக போட்டிருக்காங்க. எல்லாரோட நோக்கமும் இது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணுங்கிறது தான். வெற்றி அடையணும்னா அது ஒருத்தவங்களால் மட்டும்தான் முடியும், அது உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறது எனக்கு பெரிய ஸ்ட்ராங் பிலீவ் இருக்குது. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது இந்த நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நான் ஃபுல் எபிசோடையும் காட்டணும், அவங்க எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். பட் கடைசி நிமிஷத்தில் இல்லை அங்கே பாம்பேலேருந்து ப்ரெஷரு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு எபிசோடாவது நீங்கள் காட்டுங்கன்னு ஜியும் சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. அதனால தான் இந்த ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம். நாளைக்கு ஈவினிங் இதே இடத்துல மீதி 8 எபிசோடையும் நான் காட்டுறேன். ப்ளீஸ் எனக்காக, எங்கள் டீமுக்காக, எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும்தான் என்னுடைய பெரிய வேண்டுகோள். நான் நன்றி சொல்ல வேண்டியது, பேச வேண்டியது என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதில் புது கேரக்டர்ஸ் நிறைய நடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேரை தெரியும். எல்லாத்தையும் நான் பேசுவேன், நம்புகிறேன். இன்னொரு மேடை எனக்கு ஒரு சக்ஸஸ் மீட் கிடைக்கும்ன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இறைவன் அதை தருவார். எடிட்டர் நான் எப்போ சொன்னேன், எடிட்டர் வேறு எடிட்டர் மாற்றணும். அண்ணாமலையார் மாதிரி வந்து நமச்சிவாயம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக எடிட் பண்ணி சாம்சியஸில் இவ்வளோ ஸ்பீடாக மியூசிக் பண்ணி எல்லாருமே டப் பண்ணதுலேருந்து, அதாவது முகம் தெரியாத ஆட்கள், நான் எப்பவுமே 4 வருஷம் ஃபெயிலியருக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறப்ப முகம் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வெளியே வர்றதுக்கு முகம் தெரியாத மக்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் நான் வந்து இதோட சக்ஸஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நாளைக்கு ப்ளீஸ் இதே டைம் நம்ம திரும்ப சந்திப்போம் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.